விஜயின் மக்கள் சந்திப்பு புதிய வடிவத்தை பெற்றிருக்கிறது. இந்த மக்கள் சந்திப்பு என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது? நிறைய ஏற்பாடுகள், முன்னேற்பாடுகள், மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. நம்மோடு பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைகிறார். கோட்டீஸ்வரன் வணக்கம். விஜய் மக்களை சந்திக்கிறார் அப்படின்னா இதுவரை பொது வழிகளில் சந்தித்து வந்தார். இப்போது இந்த மக்கள் சந்திப்பு அப்படின்றது உள்ளரங்குக்கு மாறி இருக்கிறது. இதற்கான பல ஏற்பாடுகள் QR கோட் வச்சு கூப்பனை ஸ்கேன் பண்ணிட்டு தான் உள்ளே விடுறாங்க. குழந்தைங்களை கூட்டக்கூடாதுன்றாங்க. ரசிகர்கள் வராமல் இருக்கிறதுக்காக இரும்பு தகடுகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஜயனுடைய புதிய மக்கள் சந்திப்பை எப்படி பார்க்குறீங்க? நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விஜய் அவர்கள் வந்து இது வந்து மக்களுக்குமே நிறைய விதத்துல புதுசுங்க. அதாவது ஒரு பொதுக்கூட்டம் இல்ல ஒரு அரசியல் தலைவர், அரசியல் ஆளுமை வந்து பொதுமக்களை சந்திக்கிறாங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஒரு சுலபமான ஒரு ப்ராசஸா இருக்கும். அதாவது கூட்டங்கள் என்றது தமிழக அரசியல்ல வந்துட்டு போயிட்டு இருக்கிறதுன்றது பழசுதான். ஆனா விஜய் அவர்களுக்கும் கூட்டம் அதிகமா வந்த காரணத்தினாலும் கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியில இருந்தே அவங்க வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், லிமிடேஷன்ஸ் எல்லாம் ஜாஸ்தி. உதாரணத்துக்கு வந்து ரேம்ப் போட்டு அந்த ரேம்ப் மேல நடந்து போகிற அந்த செயல்கள், கிரீஸ் வந்து போட்டு வைத்து தொண்டர்கள் இந்த பக்கம் வராம இருக்கிறது, கட்டுப்பாடு பண்றது, ரசிகர்களை கட்டுப்படுத்துவது, அந்த மாதிரி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. இது வந்து ஒரு புது வடிவமா இருக்கு. அதாவது இண்டோர் மீட்டிங்ஸ், அதாவது கட்சிக்காரர்கள் இண்டோர் மீட்டிங்ஸ் போடுவாங்க. உதாரணத்துக்கு இப்ப திமுகவோ அதிமுகவோ செயற்குழு, மாவட்ட செயலர்கள் கூட்டம் அப்படின்னும் போது ஒரு உள்ளரங்கை எடுத்து உள்ளே வந்து சந்திக்கிறது என்பது இயல்பா இருக்கக்கூடியது. அது நிறைய செய்திருக்காங்க. உதாரணத்துக்கு அங்க உள்ள பேசப்படுற விஷயங்கள் வெளியில போகக்கூடாதுன்றதுல கவனமா இருப்பாங்க. செல்போன்லாம் வாங்கி கொண்டு அனுமதிக்கிறது. பட் மக்கள் சந்திப்பு அப்படின்றதே கிட்டத்தட்ட அந்த ஒரு வடிவம் பெற்றிருக்கு. ஒரு QR கோட்ல பார்த்துட்டு இது வந்து எப்படின்னா இந்த உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம்லாம் நடக்கும் இல்லைங்களா, நேரு ஸ்டேடியம் உள்ள விளையாட்டு அரங்கத்துல வந்து ஒரு ஆடியோ லான்ச்சு இல்ல வந்து ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா ஒரு QR கோடு இருக்கணும். அனுமதிக்கப்பட்ட நபர்கள் ஒண்டிதான் உள்ள போக முடியும். சாமானியர்களோ சாதாரணவர்களோ இல்ல இந்த டிக்கெட் இல்லாதவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியாக நான் இதை பார்க்கிறேன். பட் என்னன்னா இது வந்து ஒரு மக்கள் சந்திப்புன்றாங்க. மக்களை வந்து ஒரு மாதிரி அந்த இன்னும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அதாவது நிறைய பேரை பாக்குறதுக்கு இப்போ இது மாதிரி டெய்லி ஒரு ஊர்ல நடக்குது இல்ல அடுத்தடுத்து நடக்குதுன்னா இது வந்து ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாயிடும். அது வந்து அவங்க வந்து மக்களை சந்திப்பதேன்றது ஒரு ரேரான ஈவெண்ட், அதாவது அதிசயமான ஈவெண்ட், அடிக்கடி அது நடக்காதுன்ற அந்த ஒரு போக்கு இருக்கு. பட் இப்பொழுது கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு பிரேக் எடுத்துட்டு இப்ப திருப்பி மக்கள் சந்திப்பு ஆரம்பிச்சிருக்காங்க. அதை வந்து வரவேற்கணும். திரும்ப வந்து விஜயனுடைய அரசியல் வேகம் எடுக்குது, சூடு பிடிக்குது அப்படின்னு பார்க்கணுமா? ஏன்னா அடுத்து வந்து அவங்க சேலத்தில் மக்கள் சந்திப்புக்கு திட்டமிடுறாங்க. அது வந்து திறந்தவெளி மைதானமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லப்படுது. விஜயனுடைய மக்கள் சந்திப்பு தீவிரம் எடுக்கிறதா பார்க்குறீங்களா? விஜயோட மக்கள் சந்திப்பு தீவிரம் எடுக்கிறத தாண்டி விஜய்க்கு வந்து இது கட்டாயம். இன்னும் வந்து 5 மாசத்துல தேர்தல். 5 மாசத்துல தேர்தல்ன்றது இந்த கடைசி ஒரு 1.5 மாசத்தை வந்து நீங்க வந்து பிரச்சாரத்தை தவிர்த்து வேற எதுவும் பண்ண முடியாது. அது வந்து உங்க கையில கிடையாது. அது வேகமா போகும். வேட்பாளர் தேர்வு, வேட்பாளர் அறிமுக கூட்டம், பிரச்சாரம் பண்ணுவது என்று இப்ப கையிலன்னு உங்களுக்கு பார்த்தா இன்னும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 80 நாள் தான் இருக்கு. இந்த 80 நாள்ல நியூ இயர் இருக்கு, பொங்கல் இருக்கு, மழைக்காலம் இருக்கு. அப்போ உழைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அதீதமா தேவைப்படுகிறது. ஆல்ரெடி விஜய் அவர்கள் வந்து காலதாமதம் நிறைய பண்ணியிருக்கிறாரு. இப்ப இவர் வந்து விஜய் வந்து இஸ் ரேசிங் அகேன்ஸ்ட் டைம். அவர் வந்து இனிமேல்ட்டு இந்த மாதிரி மக்கள் சந்திப்பெல்லாம் டெய்லி சந்திக்கணும். டெய்லி போய் மக்களை பார்த்தாதான் ஓரளவுக்கு ஒரு 234 தொகுதியில இருக்கக்கூடிய மக்களை போய் சேர முடியும். அதனால வந்து இது தீவிரமாகிறது ஒரு இதுன்றதை தாண்டி அவர் என்ன கேட்டா மக்கள் சந்திப்புன்ற அந்த விஷயத்துல ரொம்ப பின்தங்கி இருக்கிறார். ஏனென்றால் அந்த கட்சிக்கு அவர் ஒண்டிதான் பலம். அவர் தான் அந்த கட்சியை வந்து பிரபலப்படுத்தணும். வயதானவர்கள் கிட்ட எல்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து விஜய் அவர்கள் தெரியும். இளைஞர்கள் கிட்ட அவர் பலப்படுத்தணும், பிரச்சாரப்படுத்தணும் தேவை கிடையாது. பட் ஒரு 45 வயதுக்கு மேல இருக்கவங்க கிட்ட எல்லாம் போகணும், கொள்கையை சொல்லணும், கட்சி சின்னத்தை சொல்லணும், கட்சி என்ன பண்ண போகுதுன்னு சொல்லணும். உதாரணத்துக்கு அவர் கட்சியில வந்து நிறைய கூட்டணிகள் வரா மாதிரி தெரியல. அவர் தனியா தான் களமாடுவாருன்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து சிறிய கட்சிகள் வந்தா ஒரு கூட்டணி தலைமைக்கு அந்த ஒரு பண்பும் இருக்கணும். ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக காட்டுற போது உழைப்பு இன்னும் அதிகம் தேவைப்படுகிறது. நாட்கள் மிக குறைவாக இருக்கிறது. அதனால இது வேகம் எடுக்குது, ஒரு புதிய பரிணாமன்றதை தாண்டி காலதாமதமா இருந்து பின்னாடி இருந்து வர்றாரு விஜய். வந்து அந்த கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி ஆல்ரெடி கரூர் சம்பவத்துக்கு முன்னாடியே அவர் வந்து வீக்கெண்டு தான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சனிக்கிழமை ஒண்டி தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் இப்ப வாரத்துக்கு 2 முறை ஏத்திருக்காங்க. 2 நாள் ஏத்திருக்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு கேட்டா வாரத்துக்கு 2 நாள் அல்ல, தினைக்கும் ஓய்வு இல்லாம இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இன்னைக்கு விஜய் அவர்கள் இருக்கிறார். இந்த 5 மாத காலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி 1.5 மாதம் போயிடுச்சு அப்படின்னா விஜய் எல்லா தொகுதிகளுக்கும் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? ஒருவேளை ஒரு முழு வீச்சில் ஒரு கூட்டங்கள் நடத்தினா கூட மாவட்டங்களில் ஒரு கூட்டம் நடத்த முடியும், அப்படிதானே? கரெக்டா சொன்னீங்க நெறியாளர். ஏன்னா நம்ம வந்து மனிதர்கள் தான். படத்துல வந்துட்டு நம்ம வந்து காட்சிகள் வந்து அதற்கு ஏற்றாற் போல அமைக்கலாம். பட் நிஜ வாழ்க்கையோ நிஜ அரசியலையோ
ஒரு 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 ஊருக்கு போகணும், போயிட்டு உதாரணத்துக்கு இப்ப நீங்க வந்து திருச்சி போறதுன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா திருச்சியை வந்து நீங்க மற்ற டிஸ்ட்ரிக்ட் போகும்போது கவர் பண்ணலாம். இதே நீங்க நாகப்பட்டினம் போறீங்கன்னா, நாகப்பட்டினம் போன்ற இடத்துக்கு விஜய் போன்ற ஒரு தலைவர் போனோம்னா குறைந்தது 2 நாள்னா திட்டமிடணும். முன்னாள் ஒருத்தர் போய் பார்க்கணும், இல்ல முன்னாலே போய் தங்கணும். ஏன்னா கூட்டம் அதிகமா கூடுற காரணத்தினால். இப்ப நாகப்பட்டினம்னு பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த 3 சட்டமன்ற தொகுதியை பார்க்கணும், பக்கத்துல இருக்கக்கூடிய மயிலாடுதுறையும் சேர்த்து பார்க்கணும். அப்போ ஒரு மாவட்டத்துக்கே ஒரு நாள் தேவைப்படணும் போது நீங்க எந்த ஒரு பிளான் பண்ணீங்கனாலுமே ஒரு மாவட்டத்துக்கே வந்து ஒரு 4-5 நாள் செலவு பண்ணும். இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு 40 மாவட்டம் கிட்டத்தட்ட இருக்குங்க. இப்ப அந்த 40 மாவட்டத்துல ஒரு சில மாவட்டத்துல பாத்தீங்கன்னா 3 சட்டமன்ற தொகுதி, ஒரு சில மாவட்டத்துல சேலம், கோயம்புத்தூர் போன்ற மாவட்டத்துல பாத்தீங்கன்னா 9ல இருந்து 10 சட்டமன்ற தொகுதி வரலும் போகுது. அப்ப அங்கெல்லாம் வந்து ஒரு வாரம் தேவைப்படும் ஒரு மாவட்டத்துக்கு. இப்ப சென்னை போன்ற இடத்துக்கெல்லாம் வந்து எப்படி பார்த்தாலும் நீங்க வந்து ஒரு 30 நாள் சென்னைக்கே ஒதுக்க வேண்டியது இருக்கும். காரணம் என்னன்னா, நீங்க திருவள்ளூர்ல கிரேட்டர் சென்னை நான் சொல்றேன், திருவள்ளூர்ல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா தொகுதி 1ல இருந்து அந்த சைடு பொன்னேரியில இருந்து ஆரம்பிச்சு நீங்க இந்த பக்கம் காஞ்சிபுரம் அவுட்டர் வரலாம் 1ல இருந்து 36 சட்டமன்ற தொகுதி. எல்லாம் இடம் நெருக்கடி ஜாஸ்தி, டிராபிக் அதிகமா ஆகும். சாதாரணமா ஒரு 10 வண்டி போனாலுமே, விஜயின்று விட்டுருங்க, சாதாரணமா ஒருத்தர் 10 வண்டியோட ஒரு பிரபலம் போறாருனாலுமே டிராபிக் ஆயிடும். அப்ப அந்த 36 சட்டமன்ற தொகுதியெல்லாம் வந்து நீங்க வந்து எத்தனை நாள்ல கவர் பண்ண போறீங்க? அந்த சட்டமன்ற தொகுதி குறைந்தபட்சம் ஒரு வாட்டினா போகணும் அல்லவா மக்களை சந்திப்பதற்கு. அதுக்கெல்லாம் அவருக்கு நேரம் இல்லை என்ற அந்த ஐயம் எனக்கும் இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கோட்டீஸ்வரன். விஜய் வந்து இப்போ தன்னுடைய பயணத்தை 2 நாள் அப்படின்னு திட்டமிடுறாரு. இந்த பயணம் அப்படின்றது தேர்தலுக்கு 5 மாதம், அதில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு இருக்கக்கூடியதெல்லாம் தவிர்த்தா இன்னும் குறைந்த நாட்களே இருக்கிறது. இந்த பயணம் வேகம் எடுக்குமா? இந்த விஜய் மக்கள் சந்திப்பு புதிய வடிவம் பெற்றிருக்கிறதா, 2.0 மாறி இருக்கிறதா என்ற நிறைய கேள்விகள் இருந்தது. தன்னுடைய பார்வைகளை விவரித்தார் திரு கோட்டீஸ்வரன். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்யறது, சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக சில இடங்களில் பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.